மட்டன் குழம்ப காணோம், தண்ணி குழம்ப காணோம், காணோம் காணோம் எங்கே போயிட போகுது? இங்கே தான் இருக்குது வீடியோ. நான் அதோட தான் வீடியோவோட எண்டில் சொன்னேன், ரெசிபி வேணும்னா சொல்லுங்கன்னு சொன்னேன். நான் எடுக்காமல் எப்படிங்க சொல்ல முடியும்? சரி வாங்க ரெசிபிக்கு போயிடலாம். இது மட்டன் தண்ணி குழம்பு. நீங்கள் திக்காக வச்சாலும் சரி, தண்ணியாக வச்சாலும் சரி, நான் ரெசிபியை மட்டும் சொல்கிறேன். கொஞ்சமாக சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, இஞ்சி, பூண்டு, அதில் கொஞ்சம் துருவின தேங்காய், பிளெயின் சில்லி பவுடர், தனியாத்தூள், கரம் மசாலா, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வந்துடணும். அதே மாதிரி நம்ம துருவி போட்ட தேங்காயில் ஒரு சூப்பரான ஒரு ஸ்மெல் வரும் பார்த்தீங்களா? வதங்கின பிறகு அந்த ஸ்மெல் வரணும், அதுதான் பதம். இப்போ அது கூலான பிறகு மிக்சியில் அரைச்சி தண்ணி ஊற்றி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டெப் 2, குக்கர் வச்சுக்கோங்க. ஒரே ஒரு வெங்காயம், ஒரு காஞ்ச மிளகா, கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நான் 1/4 கிலோ மட்டன் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம மிக்சியில் பேஸ்ட்டாக அரைச்சோம் இல்லைங்களா, அந்த பேஸ்ட் எடுத்துக்கோங்க. இந்த வெங்காயத்தில் கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டுக்கோங்க. இந்த மிக்சியில் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் அப்படியே போட்டுட்டு கூட கொஞ்சம் வாஷ் பண்ண வாட்டர் இருக்கும் பார்த்தீங்களா, அதையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அதை நீங்கள் இந்த இடத்துலையே ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சமாக சால்ட் போட்டுக்கிறேன். கூடவே லைட்டாக நான் கொஞ்சம் கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். எனக்கு இன்றைக்கி இந்த பதம் வேணும், அதனால் நான் இந்த மாதிரி எடுத்திருக்கேன். உங்களுக்கு நிறைய வேணும் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் நிறைய தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் ஃபஸ்ட்டே தண்ணி ஆட் பண்ணிடாதீங்க, அப்புறம் குக்கர்லேருந்து புசு புசுன்னு பொங்கி வெளியே வந்துடும். அதனால் கொஞ்சம் நல்லா வெந்துருட்டும், அதுக்கப்புறம் நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு கூட நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு மட்டன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் சூடாக தோசை கூட சாப்பிட்டாலும் சரி, இல்லை சுட சுட சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்டாலும் சரி, இல்லை சூடாக நைட்டு இட்லிக்கு நீங்கள் வச்சு சாப்பிட்டாலும் சரி, செம்மையாக இருக்கும். இது தண்ணி குழம்பு அப்படிங்கிறதுனால காரம் மட்டும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. ஏன்னா நீங்கள் தண்ணி ஆட் பண்ண அங்கே காரமும் உப்பும் குறைய ஆரம்பிச்சிடும். அதனால் நீங்கள் அதை கால்குலேட் பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி காரம் போட்டுக்கோங்க. சூப்பராக இருக்கும். நான் ஓவராலாக 8 காஞ்ச மிளகா ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு ஸ்பூன் எல்லா ஸ்பைசஸ்லையுமே எடுத்திருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி எனக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஊற்றிருக்கேன். உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்களும் அளவை கரெக்டாக மெஷர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதே வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் எனக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லுங்கள். ஒரு வாட்டி இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒவ்வொரு முறையுமே இந்த மாதிரி தான் சமைச்சு சாப்பிடுவீங்க. ஏன்னா இது அவ்வளோ தூரத்துக்கு டெம்ப்டிங்காக இருக்கும். ஸோ தேங்க்யூ.